நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் சங்கர் அஃபிஷியல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். எஸ்பிஓ எக்ஸ்பென்ஷன் வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் அட் திருவண்ணாமலை, இஓடபிள்யூ அப்ரூவ்டு 14/2/2018 எஸ்டாப்ளிஷ்டு பை 14/2/2018. அப்போ ஆரம்பித்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ஒரு 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 படிநிலையில் நல்ல ஒரு தரவுகளெல்லாம் மேம்படுத்தி நல்ல சாஃப்ட்வேரை மேம்படுத்தி புது பிளான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா அது ஃப்ரீ தான். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி சோசியல் மீடியாவுக்குள்ளே எஃபோர்ட் போடுற மாதிரி ஒரு ஒர்க்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து நீங்கள் என்ன நேமில் கேட்டகரியில் உள்ள வரீங்களா, எலைட் லேர்னர் ப்ரோக்ராம்னு உங்களுக்கு உள்ளே வர்றப்போ பேர், அவங்க கொடுக்குற கம்பெனி கொடுக்குற ஒரு பொருளுடைய டாஸ்க் இமேஜாக கொடுப்பாங்க, அவருடைய நேமோட சில கீவேர்டோட. அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் சோசியல் மீடியாவில் எனி ஒன் சோசியல் மீடியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்ஸ், இன்ஸ்டாகிராம், எனி ஒன்ஸில் நீங்கள் அந்த நேமோட கீவேர்ட்ஸோட அந்த இமேஜை டவுன்லோடு பண்ணி எஃபோர்ட் போட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் அதனுடைய லிங்க்கை சப்மிட் பண்ணணும். தட் இஸ் மைக்ரோ டாஸ்க் ஒர்க். இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து நீங்கள் உள்ளே வர்றவங்க ஃப்ரீயாக ஒரு 15 days ஒர்க் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, 15 daysக்கு மேலே நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியாது. 15 daysக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த எஸ்பிஓ வழங்க ஒரு எஜுகேட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் நீங்கள் முழுமையாக நீங்கள் உள்ளே வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அது கட்டாயம் கிடையாது. ஒரு 25,000 வேல்யூஸ் அந்த கோர்ஸு. இவங்க ஆஃபரில் எஸ்பிஓ வந்து 10,000 தராங்க. இது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். அந்த கோர்ஸு 1 year வேலிடிட்டி, 4 months ட்ரைனிங். அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த மைக்ரோ டாஸ்கினுடைய ஒரு பர் ஒன்லி வீக், ஒரு 1 week பர் டாஸ்க்கு தான் உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் கொடுப்பாங்க. அதில் 250 கிடைக்கும். அதாவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீயில் உங்களுக்கு குறைவான அமௌண்ட் தான் கிடைக்கும். அந்த 15 days ஒர்க் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து எனக்கு கான்செப்ட் பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உள்ளே ஏர்ன் பண்ண முடியும். இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்கள் 15 daysக்கு அப்புறம் கட்டாயம் இல்லை, அந்த ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். டோட்டலாக ஒரு 48 days உங்களுக்கு டைமு. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஐடி டெர்மினேட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ 15 daysல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் தராங்க. இல்லை எனக்கு இது பிடிச்சிருச்சு, இந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்லேருந்து ஒரு 4 daysக்குள்ளேயே நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ண 4 daysலேயே வந்து நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, எஜுகேட் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீக்லி பர் டாஸ்க்கு 250 + 250 அப்படின்னு ஒரு போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 4 டாஸ்க்கு 250 + 250 மந்த்லி பர் 100 rupees தான். நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலே வீக்லி பர் 1 டாஸ்க்கு. அந்த 4 daysல நீங்கள் வந்து கம்பெனியினுடைய புரிஞ்சுட்டு நம்பகத்தன்மை ஏற்பட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வீக்லி டாஸ்க்கு 250 + 250 4 டாஸ்க்கு உங்களுக்கு அந்த மந்த்து மட்டும் ஒரு 2000 ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 months ட்ரைனிங் இந்த எலக்ட் லேர்னர் ப்ரோக்ராமில். 1 year வேலிடிட்டி இந்த எஜுகேட் கோர்ஸ். அது என்னன்னா நீங்கள் உள்ளே வந்தால் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணுறது, வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறது, நம்ம பிஸ்னஸ்க்கு ஆப் வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்துருவாங்க. உள்ளே வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த 4 monthsக்கு அப்புறம் நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா லேர்னிங் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க உங்களுக்கு அப்டேட் பார்ட்னர் ப்ரோக்ராமாக எஸ்பிஓட டைப் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிறது பைமோட்டு, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இணை நிறுவனங்கள் இன்னும் பல நிறுவனங்கள் வரப்போகுது. அந்த நிறுவனங்களுடைய எஃபெக்ட் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி அந்த ஒரு அப்டேட் பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு 15,000 ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நம்ம எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரையில் ரெஃபருங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனு. இஃப் யூ டூ நாட் ஃபார் ஃபோர்ஸ், இது கம்பல்சரி நீங்கள் வந்து ரெஃபர் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ரெஃபர் கொடுக்குறது உங்கள் ஃப்ரீயோ. அப்படி கொடுத்தால் உங்களுக்கு ஒரு ரெஃபருக்கு 1000 rupees கிடைக்கி.
நீங்கள் லிங்க் கொடுத்து ஒருத்தர் வந்து 4 டேஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா போனஸ் ப்ரோக்ராம் இல்லைங்களா, அதுக்குள்ளே எலிஜிபிள் ஆவீங்க. அதாவது அப்படி 4 டேஸில் நீங்கள் லிங்க் கொடுத்து அவங்க வந்தாங்கன்னா, அப்படி 4 டேஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, உங்கள் லிங்க் கொடுத்தவங்க 4 டேஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஏர்ன் பண்ணாங்கன்னா, அப்ளையருக்கு ஒரு ரெஃபர் இன்கம் வந்து 1000 கொடுத்துருந்தாங்க. அதில் ப்ளஸ் 500 ஆட் ஆகுது. இது வந்து போனஸ் ப்ரோக்ராமுங்கிறதுல 4 டேஸில் ரெஃபர் பண்ணுற 4 டேஸில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 250 ப்ளஸ் 250 அவங்க அப்ளையருக்கு 1000 rupees வந்து ரெஃபரல் இன்கமாக இருந்துச்சு, ப்ளஸ் வந்து 500. இது போனஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நீங்கள் எஸ்பிஓவில் எஃபோர்ட் போடுறதுங்கிறது எல்லா சோஷியல் மீடியாவிலையுமே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். அதனுடைய கேட்டகிரி பப்ளிக்கில் வச்சுருக்கணும். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி, ஃபேமிலி ஒன்லி இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிடுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டாஸ்க் தான் இமேஜாக கொடுக்குறாங்க. அதோடைய நேமு, கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டவுன்லோடு பண்ணி கரெக்டாக எஃபெக்ட் போடுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பாஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட தெரிஞ்சிருக்கணும். அல்லது ஒரு நம்ம நிறையா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி இப்போது நிறையா ஷேர்லாம் பண்ணுவோம். இதை அப்படிங்கிறவங்களும் ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மெயில் அனுப்ப தெரியணும். இது எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம சொல்லிடுவோம் அப்ளைங்கிற முறையில், இஃப் யூ டோன்ட் வரி. அதே மாதிரி இணைஞ்சவங்க 15 நாள் தான் ஃப்ரீ வரும். அப்போ உங்களுக்கு எலைட் ப்ரோக்ராம், லேர்னர் ப்ரோக்ராம்னு பேர். உங்களுக்கு குறைவான ஒரு டாஸ்க்கு, வீக்லி டாஸ்க்கு அப்படின்னு இல்லாமல் 15 நாள் கண்டினியூவாக டாஸ்க் பண்ணலாம். பட் குறைவான ஒரு ஏர்னிங் அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும். 15வது நாள் நீங்கள் நீடிக்கணும், இந்த கம்பெனியில் தொடர்ந்து லேர்ன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து எஜுகேட் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதற்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா அது சஸ்பெண்ட் ஆயிடும். 15 டேஸ்க்கு அப்புறம் மீண்டும் வந்து ஒரு 45 டேஸ் சஸ்பெண்ட்லேயே இருக்குது. 45 டேஸ் ஆகி நீங்கள் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா, 45 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கோர்ஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான். அது பண்ணலைன்னா அப்போ வந்து ஐடி என்ன ஆகுன்னா டெர்மினேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே எதுவும் ஜாயின் பண்ண முடியாது. இது மட்டும்தான் விதிமுறையாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லிங்க் கொடுத்த உடனேயே வந்து நம்ம எஸ்பிஓவில் ட்ரெயினர் சங்கர் சார்னு இருக்கார். அவர் எல்லா விவரங்களையும் சொல்லிடுவார். நீங்கள் அதை கேட்டனாவே எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அந்த மைக்ரோ டாஸ்க் எப்படி நம்ம வந்து எஃபர்ட் சோஷியல் மீடியாவில் போடுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி நல்லா மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி எல்லாம் போஸ்ட் போடுறவங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. புதிதாக வரக்கூடிய நண்பர்களுக்கு தெரியலனாலும் நம்ம சொல்லிடுவோம். உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் லிங்க்லேயே அவர் சொல்லுவார். நம்ம சங்கர் சார், ட்ரெயினர் சங்கர் சார் வந்து எல்லா விவரங்களையும் சொல்லுவார். அதை நீங்கள் கேட்டிங்கனாவே வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணலாம். நானும் வந்து அடுத்த வீடியோவில் மைக்ரோ டாஸ்க் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பற்றியும் போடுறேன். ஓகே நண்பர்களே, பார்ட் டைம் ஜாப் ஆன்லைனில் பண்ணணும், EOW அப்ரூவ்டு உள்ள கம்பெனி பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எனக்கு லிங்க் வேணும்னு என்னுடைய யூடியூப்லேயே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கீழே சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, எல்லா சமூக வலைதளங்கள் அனைத்து சோஷியல் மீடியாவுக்கு எந்த சோஷியல் மீடியா எதில் நீங்கள் லிங்க்கு எனக்கு வேணும்னு கேட்டாலும் நான் கொடுக்க தயார். உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும், EOW அப்ரூவ்டு ஒரு நல்ல கம்பெனியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பமாக இருந்துச்சுன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏர்ன் பண்ணலாம், கற்றுக்கலாம், 4 monthsக்கு அப்புறம் நம்ம நல்லா ஒரு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் லிங்க்கு நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் தர்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிடையாது. இது ஒரு நல்ல கம்பெனி. 2 முறை 3 முறை பிரேக் விட்டாலும் யாருக்கு பாக்கி வைக்கல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுத்த கம்பெனி. இப்போ கூட கொஞ்சம் காலதாமதமானாலும் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்கக்கூடிய கம்பெனி, நல்ல கம்பெனி. நன்றி, வாழ்க வளமுடன். நீங்கள் விருப்பப்பட்டால் பார்ட் டைம் ஜாப்புக்காக நீங்கள் விருப்பப்பட்டால் EOW அப்ரூவ்டு பெற்ற கம்பெனிக்கு ஒர்க் பண்ண நீங்கள் நினைத்தால் எனக்கு லிங்க் கேளுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.